Dear students, I am Ravathi. 12th standard exercise 2.3 la third sum. If z1 equal to 2 plus 5i, z2 equal to minus 3 minus 4i, z3 equal to 1 plus I. Find the additive and multiplicative inverse of z1 and z2 and z3. இப்போ additive inverse find out பண்ண சொல்றாங்க, multiplicative inverse find out பண்ண சொல்றாங்க. கொடுத்திருக்கிறது மூணு given complex numbers. அப்போ solution எடுக்கும்போது what are the given? z1 equal to 2 plus 5i, then z2 is equal to minus 3 minus 4i, then z3 equal to 1 plus I. இதுதான் கொடுத்திருக்கிற மூணு given complex numbers. இப்போ first இதுக்கு additive inverse நம்ம find out பண்ணிடலாம். What is the additive inverse? So additive inverse of the z1 is அப்படின்னு எழுதும்போது additive inverse of z1 is minus z1 தான் அதோட additive inverse. அப்போ minus z1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அப்போ minus z1 equal to minus கொடுத்துருக்கிற z1 ஓட complex number. அப்போ மைனஸோட உள்ள மல்டிபிள் பண்ணும்போது minus 2 minus 5i கிடைக்கும். Again next one வந்து additive inverse of z2. அப்போ additive inverse of z2 is minus z2. அப்போ minus z2 னா minus z2 equal to z2க்கு நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து additive inverse of z3. additive inverse of z3 is minus z3. அப்போது minus z3 அப்படின்னா minus of 1 plus I அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். தென் மைனஸ் எடுத்து உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா minus I minus 1, அதாவது minus 1 minus Iன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மூணு additive inverse of z1, z2, z3. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது multiplicative inverse of z1. அப்போ multiplicative inverse of z1 அப்படிங்கும்போது multiplicative inverse of z1 is என்ன வரும்? 1 by z1 நம்ம அதை சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 1 by z1 அப்படின்னு என்னது? 1 by z1 equal to 1 by z1 ஓட வேல்யூ வந்து 2 plus 5i. இப்போ இது வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? காஞ்சிகேட் எடுத்து மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். வாட் இஸ் த காஞ்சிகேட்? 2 plus 5i ஓட காஞ்சிகேட் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போது இங்கே வந்து 2 plus 5i இருக்குது. அப்போ 5i வந்து ப்ளஸ் 5i நம்ம நெகட்டிவ் 5i மாற்றிட்டு மேலேயும் கீழே என்ன பண்ண போகிறோம்? மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது 2 minus 5i, கீழேயும் 2 minus 5i. அப்போது மேலே 1 into 2 minus 5i 2 minus 5i தான் கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா a plus b into a minus b ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ a ஸ்கொயருங்கிறது 2 ஸ்கொயர், தென் மைனஸ் b ஸ்கொயருங்கிறது 5i த ஹோல் ஸ்கொயர். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 minus 5i divided by 2 ஸ்கொயர் 4, தென் 5 ஸ்கொயர் 25. i ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் -1 அப்படின்னு. அப்போது அந்த i ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது மிடில் இருக்கிற மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போது வெறும் 25 மட்டும்தான் இருக்கும் பேலன்ஸ். அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2 minus 5i டிவைடட் பை 25வும் 4ஐயும் ஆட் பண்ணால் 29. அப்போது 1 by z1, அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1 1 by z1 என்ன அப்படின்னா 2 minus 5i டிவைடட் பை 29. இன்னும் இதை எழுதணும்னா 1 by 29 into 2 minus 5i அப்படின்னு செப்பரேட்டாகவும் நம்ம எழுதலாம். இதுதான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z1. நெக்ஸ்ட்டு வந்து z2. இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z2 is 1 by z2. அப்போது 1 by z2 அப்படிங்கும்போது 1 by z2 equal to 1 by minus 3 minus 4i.
அப்போது இதையும் காஞ்சிகேட்டை எடுத்து மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணும்போது இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளை தான் சேஞ்ச் பண்ணணுமே தவிர ரெண்டோட சிம்பிளையும் சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. அப்போ இமேஜினரி பார்ட் இங்கே -4i தான். அப்போ மேலே வந்து -3 + 4iயால் மல்டிபிள் பண்ணுவோம், கீழேயும் -3 + 4iயால் மல்டிபிள் பண்ணுவோம். தென் அப்போ என்ன கிடைக்கும், -3 + 4i வந்து மேலே மல்டிபிள் ஆகி கிடைக்கும், கீழே வந்து -3யை ஸ்கொயர் பண்ணாலும் +9 தான் கிடைக்கும். தென் மைனஸ் இங்கே 4iயை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போது வாட் வி கெட், மேலே -3 + 4i அப்படியே இருக்கும், கீழே 3 ஸ்கொயர் 9 ஆயிரும். இந்த மைனஸ் எப்பவும் போல் ப்ளஸ் ஆகி 4 ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 16. அப்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் -3 + 4i / 25. அப்போது இதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணுன்னா 1/25 வெளியே வச்சுட்டு தனியாக காம்ப்ளெக்ஸ் நம்பரை மட்டும் மல்டிப்பிளில் எழுதிக்கலாம். இதுதான் 1/z2ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் z3 இஸ் 1/z3. அப்போ 1/z3 அப்படிங்கும்போது 1/1 + i. z3யோட வேல்யூ வந்து 1 + i. அப்போது 1 + iயோட காஞ்சிகேட் அப்படின்னு எடுக்கும்போது என்ன வரும், 1 - iயை மேலே மல்டிபிள் பண்ணுவோம், தென் 1 - iயை கீழே மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 1 × 1 - i 1 - i / கீழே வந்து 1 ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் தான் இருக்கும். தென் 1 - i / 2. அப்போது ஃபைனலாக 1/2 × 1 - i அப்படிங்கிறது தான் z3யோட multiplicative inverse. That is a final answer. Thank you.